திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மோகித் என்ற மாணவன் பள்ளி சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்திருக்காரு. அந்த பள்ளியில சுமார் ஒரு 400-500க்கும் மேற்பட்ட மாணவிகள் படிக்கிறாங்க. இதுல மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த தொகுதியோட எம்எல்ஏ, திருத்தணி தொகுதியோட எம்எல்ஏ சந்திரன் என்பவர் ஆய்வு செஞ்சிருக்காரு. அந்த பள்ளியை முழுக்க ஆய்வு செஞ்சுட்டு ஒரே ஒரு 5 நாளுக்கு முன்பு தான் போயிருக்காரு. அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? இந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இதை தெரிவிச்சிருப்பாங்களா இல்லையா? அப்படி தெரிவிச்சிருந்தா மாணவர் மாணவிகளை நீங்க எதற்காக அந்த இடிற மாதிரி இருக்கிற சுவர் பக்கத்துல நீங்க போக விட்டீங்க? இது ஒரு அடிப்படையான அடிப்படை கேள்வி. இது இப்பதான் ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காரு. அப்ப அவர் தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? இந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சொன்னாங்களா சொல்லலையா? அதே போல நம்ம அங்க இருக்கிற உறவுகள்கிட்ட கேட்டு, அந்த ஊர் பொதுமக்கள் கிட்ட உறவுகள்கிட்ட கேட்கும் போதுதான் தெரியுது, அந்த பள்ளியில பல ஆண்டுகளா அடிப்படை வசதிகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்றாங்க. பெண்களுக்கு மிக முக்கியமா பெண்களுக்கு மிக முக்கியமான அடிப்படை வசதியான கழிப்பறை வசதியே சரியான முறையில இல்லையா. ஒரே ஒரு ஆண்டு 2 ஆண்டுக்கு முன்பு தான் அந்த கழிப்பறையை கட்டியிருக்காங்க. இத்தனை ஆண்டுகளா நடந்து வர பள்ளியில இப்பதான் கட்டியிருக்காங்க. பல சுவர்கள் இடிற மாதிரி தான் இருக்குது. அதே போல உள்ள இருக்கிற அந்த உள்ள இருக்கிற அந்த அறை இடிந்து விழுதான், மேற்கூரையெல்லாம் கூட இடிந்து விழுதான். அந்த சூழல் இருக்கும்போது நீங்க எதற்காக மாணவர்கள் பள்ளிக்கு வர வைக்கிறீங்க? இப்ப இது யார் மீது தவறு? நான் கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன், இது யார் மீது தவறு?